ஹாய் வெல்கம் டு சௌந்தர்யா சமையல். நாம் இன்றைக்கி குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு ஜாம் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு 2 பீட்ரூட் எடுத்திருக்கேன். 1 கப் பேரிச்சம்பழத்தை சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்து 1/4 டம்ளர் தண்ணி விட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா ஆற வச்சுட்டு தண்ணியை வடித்து ஓரமாக வச்சுக்கோங்க. இந்த பீட்ரூட்டையும் பேரிச்சம்பழத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டையும் தண்ணியையும் சேர்த்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. அந்த சேர்த்து தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரும். அப்போ ஒரு 1/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்து அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு கிண்டிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1/4 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாமோட பதம் என்னென்னா கையில் தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. அவ்வளோதாங்க, ஜாம் ரெடி. குழந்தைங்களுக்கு கடையிலேருந்து ஜாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி கொடுங்க. ரொம்பவே வித்தியாசமாகவும் இருக்கும். அதோட அயன் கண்டென்ட் நிறைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். மறக்காமல் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் இந்த ஜாமை செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்